சென்னை கிண்டியில் 750 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். சற்று நேரத்தில் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கொரோனா வைரஸ் நோய் பரவலை தடுப்பதற்காக கடுமையான முயற்சி எடுத்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளித்து குணமடைவதற்காக பல்வேறு மருத்துவமனைகளில் அரசு அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே கிண்டி கிங் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக கொரோனா மருத்துவமனை, இந்த மருத்துவமனை 136.86 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இதில் 750 படுக்கை வசதியுடன் கூடிய மருத்துவமனை, அனைத்து வசதிகளும் கூடிய மருத்துவமனையாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அடித்தளம், தரைத்தளம், முதல் மற்றும் இரண்டாம் தளம், மூன்றாம் தளம் அமைக்கப்பட்டு கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்காக மிகச் சிறப்பான அனைத்து வசதியும் கூடிய ஒரு சிறப்பு மருத்துவமனையை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது. அடித்தளத்தில் வரவேற்பறை, அதிநவீன சிகிச்சை பிரிவு, மருத்துவம் மற்றும் இரத்த சேமிப்பு அறை பகுதி. தரைத்தளத்தில் சிடி ஸ்கேன், அல்ட்ரா சோனோகிராம், எக்ஸ்ரே போன்ற கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் மற்றும் இரண்டாம் கட்டத்தில் அந்த தளத்தில் அறுவை சிகிச்சை அரங்கங்கள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் முறையே அனைத்து மருத்துவ உட்கட்டமைப்புடன் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மூன்றாம் தளத்தில் கொரோனா நோயாளியின் மன அழுத்தத்தை போக்குவதற்கு யோகா பயிற்சி மேற்கொள்ள பிரத்யேக கூடம் மற்றும் கொரோனா நோய்கள் காணொளி காட்சி மூலம் மருத்துவரிடம் சிகிச்சை குறித்து விவரம் கேட்கும் வசதி மற்றும் உறவினருடன் பேசவும் அதிநவீன வைஃபை வசதியோடு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மருத்துவமனை எய்ம்ஸ், ஜிப்மர் மருத்துவமனைக்கு இணையான அதிநவீன மருத்துவமனையாக 4 தளங்கள் முறையே மருத்துவ ஆக்சிஜன் கூடிய 300 படுக்கைகள், தீவிர சிகிச்சைக்கு 60 படுக்கைகள் மற்றும் சிறப்பு அறைகள் 40 எண்ணிக்கை என அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் நோயாளிகளை சிகிச்சை அளிப்பதற்காக 100 மருத்துவர்கள், 90 செவிலியர்கள் மற்றும் 100 மருத்துவ சார்ந்த சாரா பணியாளர்கள் இந்த கொரோனா தடுப்பு பணிக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு சிறப்பான முறையிலே சிகிச்சை அளிப்பதற்காக சிகிச்சையில் அனுபவம் வாய்ந்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வல்லுநர் குழு அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை, அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, யாராவது கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டு அந்த தொற்று ஏற்பட்டவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு வருகின்ற பொழுது உடனடியாக அவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக அனைத்து வசதிகளும் இந்த மருத்துவமனையிலே செய்யப்படுகிறது. எவ்வித காலதாமதம் இல்லாமல் வருகின்றவர்களுக்கு உயிர் இழப்பு ஏற்படாத வண்ணம் உடனடி சிகிச்சை அளிப்பதற்காக இந்த சிறப்பு பிரத்யேக கொரோனா மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. தயார் நிலையில் உள்ள மருத்துவமனை படுக்கையுடைய எண்ணிக்கை
தமிழ்நாடு முழுவதும் 22,605 அரசு மருத்துவமனையிலே மருத்துவ செய்யப்பட்டிருக்கிறது. தனியாரில் 9,073 படுக்கை வசதி கூடிய மருத்துவமனை இருக்குது. மொத்தம் 31,668 மருத்துவமனையினுடைய படுக்கை வசதிகள். பெருநகர சென்னையில் அரசின் மூலமாக படுக்கை வசதிகள் செய்யப்பட்டது 7,815 மருத்துவமனைகளை சொல்றோம். தனியார் மருத்துவமனை 5,749. ஆக 13,564 படுக்கை வசதியுடைய மருத்துவமனையில் படுக்கை வசதியுடைய வசதி செய்து கொடுத்திருக்கிறோம். கோவிட் மருத்துவருடைய எண்ணிக்கை தமிழ்நாடு அரசுல 123, தனியார் 191, மொத்தம் 314 கோவிட் மருத்துவமனையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னையை பொறுத்த வரைக்கும் அரசின் சார்பாக 12, தனியார் மூலமாக 76, ஆக மொத்தம் 88 கோவிட் மருத்துவமனை எண்ணிக்கையில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிட் சிறப்பு மையங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முழுவதும் அரசின் சார்பாக 516, தனியார் 2, மொத்தம் 518. பெருநகர சென்னையில் அரசின் மூலம் 45, தனியார் மூலம் 2, மொத்தம் 47 கோவிட் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படுகின்றன. தயார் நிலையில் உள்ள கோவிட் சிறப்பு மைய படுக்கை எண்ணிக்கை அவசர காலமாக தேவைப்படுகின்ற பொழுது அதற்கும் அரசு தயாராக ஏற்பாடு செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 75,000 படுக்கை வசதிக்கூடிய கோவிட் சிறப்பு மையம் படுக்கை வசதியுடைய மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பெருநகர சென்னையில் அரசின் சார்பாக 17,500 படுக்கை வசதிக்கூடிய சிறப்பு மைய படுக்கை எண்ணிக்கையை உருவாக்கப்படுகின்றது. பரிசோதனை மையங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் 95 பரிசோதனை நிலையங்கள் இருக்கின்றன. இதில் அரசின் சார்பாக 45, தனியார் சார்பாக 46 மையங்கள் நாள் ஒன்றுக்கு 35,000 பேருக்கு பரிசோதனை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய பரிசோதனை நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன. அரசு சொல்லிட்டு அரசின் சார்பாக 49, தனியார் மூலம் 46, மொத்தம் 95. அதேபோல மருத்துவ உபகரணங்கள் தேவையான அளவுக்கு கொள்முதல் செய்கிறோம். RT-PCR கிட்டு, மும்மடி முகக்கவசம், N95 மாஸ்க்கு, முழு உடை கவசம் PP செட்டு, வெண்டிலேட்டர்கள் போதிய அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வெண்டிலேட்டர்கள் இருக்கின்றன. சிறப்பு மருந்துகளின் விவரங்கள் பல அனைத்து ஏற்பாடுகளும் அரசு செய்யப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று உள்ளவர்களை சிறந்த முறையில் சிகிச்சை அளித்து குணமடைய செய்வதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அரசின் மூலம் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நோய் தொற்றுடைய விவரம் நேற்றைய தினமே சுகாதாரத்துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மொத்த நோய் தொற்று 1,14,948 இதுவரைக்கும் தொற்று ஏற்பட்டுள்ள எண்ணிக்கை. இதில் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியவருடைய எண்ணிக்கை 57.89%, அதாவது 66,571 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறாங்க. தற்போது சிகிச்சை பெற்றவருடைய விவரம் 46,833 பேர் இன்னைக்கு சிகிச்சை பெற்று வராங்க. இறந்தவருடைய எண்ணிக்கை 1,571 பேர், 1.3%. பெருநகர சென்னை மாநகராட்சியில் மண்டலம் வாரியாக கோவிட் தொற்றுக்கு தற்போது சிகிச்சை பெற்றவருடைய விவரம் கோடம்பாக்கம் 2,990 பேர், தேனாம்பேட்டை 2,447, நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. அண்ணா நகர் 2,383, ராயபுரம் 1,999, திருவிக நகர் 1,898. ஆகவே சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரடங்கு மூலமாக இன்றைக்கு படிப்படியா தொற்று நோய் குறைவதை நாம் பார்க்கின்றோம். அரசு எடுத்த நடவடிக்கைக்கு பலன் கிடைத்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2 நாள் குறைஞ்சிருக்குல்ல. 2 நாட்களில் நம்ம முழு ஊரடங்கு சென்னையில் அறிவிக்கப்பட்டதன் விளைவாக அந்த பலன் படிப்படியாக தான் கிடைக்கும். மற்ற மாவட்டத்தில் ஏறிட்டு இருக்கா சார் இப்போ நம்பர் சார்? அதாவது இந்த நோய் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தெரியுங்களா? சொல்லுங்க, பத்திரிகையாளர் சொல்லுங்க, ஊடக நண்பர்கள் சொல்லுங்க. யாருக்காவது தெரியுதா? உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கின்ற நோய். 210 நாடுகளில் இந்த நோய் பரவி இருக்கிறது. நோய் பரவலை தடுப்பதற்கு நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இது மக்கள் தான் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். மக்களுடைய முழு ஒத்துழைப்பினால்தான் கொரோனா வைரஸ் நோய் பரவலை தடுக்க முடியும். எந்த அளவுக்கு மக்கள் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்றார்களோ அந்த அளவுக்கு நோய் பரவல் குறையும். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். எங்களை விட பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கு அதிக அளவில் தெரியும். மாவட்ட அளவில் சமூக பரவல் இருந்தா நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? நான் தான் அடிக்கடி நான் சொல்லிட்டேன், சமூக பரவல்னா இப்படி எல்லாம் இருக்கின்ற இடத்துல நோய் பரவல்னா தான் சமூக பரவல். இது ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவரோடு யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அவர்களை கண்டறிந்து இன்றைக்கு பரிசோதனை செஞ்சு அவளுக்கு பாசிட்டிவ் இருக்குதா நெகட்டிவ் இருக்கான்னு கண்டறிந்து பாசிட்டிவ் இருந்தா சிகிச்சை அளிக்கிறோம். அந்த முறை தான் அரசு இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசு இன்றைக்கு ஃபீவர் கேம்ப் நிறைய ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சென்னையில். பத்திரிகையாளர் ஊடகமும் பார்க்குறீங்க. அதில் அதிக அளவு இந்த மக்களை கொண்டு போய் பரிசோதனை செஞ்சது காரணமாக சுமார் 10,000 பேர் அதில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். நோய் தொற்று உள்ளவர்கள், அறிகுறி இருக்கின்றவர்கள். அப்புறம் அதுக்கு டெஸ்ட்டுக்கு போறாங்க, அதில் பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவ் ஆகும். அதே போல சென்னை மாநகரத்தையும் இன்றைக்கு பல்வேறு மாநகராட்சியிலையும் இன்றைக்கு வீடு வீடா போய் மக்களை சந்தித்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்கின்றதா, சளி இருக்கின்றதா, தொண்டைவலி இருக்கின்றதா, இருமல் இருக்கின்றதா, நோய் அறிகுறி இருக்கின்றதா என்று கண்டறிந்து அப்படி ஏதாவது இருந்தால் உடனடியாக அருகில் இருக்கின்ற பரிசோதனை நிலையத்தில் அழைத்து சென்று பரிசோதனை செஞ்சு அந்த பரிசோதனையில் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தால் அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கிறார்கள். அதையும் நம்முடைய அரசு செய்து வருகிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவ துறை, நம்முடைய சுகாதாரத்துறை, அதே போல சென்னையில் இருக்கிற மாநகராட்சி இன்றைக்கு இணைந்து மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்ட விளைவாக இன்றைக்கு நோய் பரவல் இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. இன்றைக்கு அந்த நோய் பரவல் இன்றைக்கு தடுக்கப்பட்டு வருகின்றன, இன்றைக்கு குறைக்கப்பட்டு வருகிறது. நோய் பரவலை குறைக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட வாரியாக வெளியிட்டு தான் இருக்காங்க. மாவட்ட வாரியாக பட்டியலுங்க இருக்குது. மாவட்ட வாரியாக டெய்லி சுகாதாரத்துறை மூலியமாக அறிவிக்கப்பட்டு வருகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு பேர் பரிசோதனை செய்யப்பட்டது, அந்த பரிசோதனையில் தொற்று ஏற்பட்டவர்களுடைய விவரம், அது மட்டும் இல்லாமல் இறப்புடைய விவரம் எல்லாமே தினந்தோறும் சுகாதாரத்துறையின் மூலமாக இன்றைக்கு வெளியிடப்பட்டு வருகிறது. அதாவது வாழ்வாதாரங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த வாழ்வாதாரத்தையும் அரசு பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் நோய் பரவலை தடுக்க வேண்டும், அதே வேளையில் வாழ்வாதாரத்தையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இது அரசுடைய கடமை. அதனால முழுக்க முழுக்க ஊரடங்கவே நான் பிறப்பித்துக் கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் ஆகி மார்ச்சில் ஒரு 6 நாள், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 நாள் ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 105 நாளைக்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நம்ம ஊரடங்கு தொடர்ந்து கொண்டு போய் இருந்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும், பொருளாதாரம் சுணக்கம் ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் முடிந்த அளவுக்கு ஊரடங்கின் மூலமாக நோய் பரவலை தடுத்து மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அரசாங்கம் இந்த முயற்சி எடுத்து வருகிறது. அதற்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. இந்த ஊரடங்கில் மூலமாக பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டாலும் இன்றைக்கு சென்னை மாநகர மக்களும் மதுரை மாநகர மக்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு இந்த ஊரடங்கு காலத்தில் முழு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மக்களுக்கும் மனமாற உளமாற
பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி வரதுக்கு வாய்ப்பில்லையும் நான் கருதுறேன். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இது முழுக்க முழுக்க மக்களுடைய கையில் தான் இருக்குது. மக்கள் எந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல அரசுடைய வழிகாட்டுதல் கடைபிடித்தால் இந்த பரவல் நிச்சயமாக குறையும். அரசு ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, பேட்டியின் வாயிலாக, அதே போல இன்றைக்கு தெரு தெருவாக ஒலிபெருக்கின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, துண்டு பிரசுரங்கள் மூலமாக இந்த நோய் எப்படி வருகிறது என்ற விவரங்களை எல்லாம் ஒவ்வொரு வீடாக அந்த துண்டு பிரசாரத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பதையெல்லாம் மக்களுக்கு நாங்கள் தினந்தோறும் எடுத்து வைக்கின்றோம். உங்க ஊடகத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க. அதையெல்லாம் மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் விழிப்போடு இருந்து அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றினால் இந்த பரவல் படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னதை போல பொதுமக்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். பொருட்களை வாங்கின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். வீட்டுக்கு சென்ற உடனேயே கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கழிப்பறையை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கு தெருவில் இருக்கின்ற கழிப்பறையில் இருந்தால் அரசு அடிக்கடி இன்றைக்கு கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படுகிறது. இன்றைக்கு தடை செய்யப்பட்ட பகுதியும் சரி, மாநகராட்சி பகுதியிலும் சரி, பொதுமக்கள் அதிகமாக வாழ்கின்ற தெருக்களிலே அரசு கிருமி நாசினி அடிக்கப்பட்டு இன்றைக்கு அங்கே அந்த நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு தான் மிக மிக முக்கியம். நோய் பரவலை தடுப்பதற்கு பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு வேண்டும். அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை முழுமையாக பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும். அவருடைய ஆட்சி காலத்தில் புயல் வெள்ளம் வந்தது, எவ்வளவு கொடுத்திருக்காரு எண்ணி பாருங்க. அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம்லாம் விலையில்லா பொருளை ரேஷன் கடையில் வழங்கிட்டு இருக்கிறோம். அதே மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு அரசின் மூலமாக பல்வேறு சலுகைகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு விலையில்லா அரிசி கொடுக்கிறோம், மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. அதே போல விலையில்லா சர்க்கரை, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அவர்களுக்கு உதவித்தொகை 2000 ரூபாய் கொடுத்தோம், மீண்டும் உதவித்தொகை கொடுத்தோம். அதே போல விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா பருப்பு கொடுத்தோம். எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். மீண்டும் சென்னையிலையும் மதுரையிலையும் முழு ஊரடங்கு பிறப்பித்தவுடன் எல்லா அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் அம்மாவுடைய அரசு வழங்குச்சு. அதே போல இன்றைக்கு குடிசை பகுதியில் வாழுகின்றவர்கள் சாதாரண மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டால் சிகிச்சை பெறுகின்ற காலத்திலே ஒரு வாரம் தங்கியிருந்தால் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் முழுமையாக அது வெளியே வரவில்லை. தற்போது உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, ICMR அவர்கள் கொடுக்கின்ற வழிமுறைகளின்படி வெளியிலே சென்றால் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். அப்படி முகக்கவசம் அணிந்தால் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே அறிவித்தபடி அதையெல்லாம் கடைபிடித்தால் நோய் பரவலை தடுக்க முடியும். அதுதான் தற்போது இருக்கின்ற முறை. இன்னும் மருத்துவ நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து அறிவித்தால் அதையும் இன்றைக்கு உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, ICMR அவர்கள் அதை வெளியிட்டால் அதையும் கடைபிடித்து நோய் பரவலை தடுப்பதுதான் அரசுடைய முதன்மையான கடமை என்பதை தெரிவித்துள்ளேன். ஆகவே இந்த மருத்துவமனை இன்றைக்கு மிகச் சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டவர்களுக்கு முழுமையான சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மருத்துவமனை ஏற்பாடு செய்யும். உடனடியாக ஆக்சிஜன் இருக்குது, அங்கே வெண்டிலேட்டர் அமைக்கப்படுகிறது. எந்தவித டிலேவும் இல்லாமல் உயிர் இறப்பை குறைக்க என்பதற்காக
இந்த மருத்துவமனை பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுகின்றன. இது ஒரு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மருத்துவமனையாக நாங்கள் கருதுகிறோம். மக்கள் உயிர்தான் முக்கியம். அந்த உயிரை காப்பதற்கு அரசு முழுமையாக ஈடுபடுத்தியிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை சேர்ந்த பணியாளர்கள், வருவாய்த்துறை சேர்ந்த பணியாளர்கள், காவல்துறை சேர்ந்த பணியாளர்கள், கூட்டுறவுத்துறை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறை சேர்ந்த பணியாளர்கள் நோய் பரவலை தடுப்பதற்காக தங்களை அர்ப்பணிப்புணர்வோடு இன்றைக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு சேவை செய்யக்கூடிய அருண் பணியில் ஈடுபட்டுகின்ற அத்தனை பேருக்கும் அரசின் சார்பாக மனமாற உளமாற பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் முத்தாய்ப்பாக புதிதாக 750 அனைத்து வசதிகளுடன் கூடிய படுக்கை வசதிகளுடன் கூடிய புதிய மருத்துவமனையை கிங் இன்ஸ்டிடியூட்டில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளுக்கு இணையாக அனைத்து கருவிகளும் உள்ளடக்கிய பல்வேறு தளங்களை கொண்ட 750 படுக்கை வசதிகளை கொண்ட இந்த மருத்துவமனையை தமிழக மக்களுக்காக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அர்ப்பணித்து செய்தியாளர்களை சந்தித்ததை நேரலையில் பார்த்தோம்.